அது விசாரணை அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியணும். இப்போ நீங்கள் இப்படித்தான் பார்க்கணும். இப்போ எங்கள் மேலே நான் இந்த வழக்குக்கு நேர் நிற்கிறேன். காலையில் 10 மணிக்கு கிளம்பி வர முடியாதுன்னு நேற்றே வந்திருக்கேன். அப்புறம் 2 நாள் என்னுடைய நேரம் எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி. ஏன்னா நான் இங்கே தேர்தல் நேரத்தில் அவ்வளோ வேலை செய்ய வேண்டியது. இப்போ நேரத்தின் அருமை எனக்கு தெரியுது. என்னை 2 நாளை நீங்கள் வீணடிக்கிறீங்க இந்த வழக்கை போட்டு. எவ்வளவு நேரம்? ஒரு 5 நிமிஷம் அந்த குறித்த நேரத்தை விட கூட பேசிட்டு இருந்தேன் உங்கள் குற்றச்சாட்டு. ஆனால் இவ்வளவு பெரிய பழி நடந்திருக்கு, இவ்வளோ ஒரு சிக்கல்னு என் தம்பி மேலே நீங்கள் விசாரணை வளையத்துக்குள்ளே இந்த அரசு கொண்டு வரலையே. எங்கள் மேலே இவ்வளோ வழக்க போட்டிருக்கீங்க, 7 வழக்க போட்டிருக்கீங்க. அதனால விசாரிக்கிறதுல குற்றம் இல்லை. அது என்ன இறுதியாக என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, எதை நிரூபிக்கிறாங்க, எது நிரூபிக்க முடியல, அதை வச்சு தான் விசாரணைக்கு அழைக்கிறதுலே நம்ம போய் அதுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இல்லை, அது அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு படத்தை உங்களுக்கு தெரியும், அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த இடையூறை கொடுக்கல அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ கோட்டுக்கோ அல்லது லியோக்கோ இந்த இடையூறு வரலை. ரெண்டாவது, அந்த படத்தினுடைய அந்த பகவந்த் கேசரிங்கிற அந்த இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு அந்த பதிப்பை நான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது அதில் இந்த சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு அது தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதில் ஒரு சிக்கல் இல்லை அந்த படத்தில். அப்படி இருந்தால் கூட நீங்கள் மத ரீதியாக இருக்குது அப்படின்னா அந்த காட்சிகளை நீக்கிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்லணுமே ஒழிய, நீங்கள் சான்றிதழ் கொடுக்கவே இவ்வளவு காலம் அவரும் ஒரு வெளியீட்டு தேதியை குறிச்சிட்டாரு, 9ஆம் தேதின்னு குறிச்சிட்டாரு. நீங்கள் அந்த தேதி வரைக்கும் அந்த சான்றிதழ் கொடுக்காம இழுக்கிறது அது சரியா இல்லையே. அது சரியா இல்லை, அது அவசியம் இல்லை. இந்த காட்சி வந்தால் இது பார்க்குற பார்வையாளர் மக்களை துன்பப்படுத்தும், அப்படி துன்புறுத்தும்னு சொல்றீங்க. நீங்கள் மத ரீதியாக ஒரு காட்சி வர்றதுக்கே இவ்வளோ பேசுகிறேன். நீங்கள் ஒரு கோயிலில் விளக்கேற்றுறதை வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க. புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, பிரமதத்து மக்களையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அங்கிட்டு கிடா வெட்டிக்கிறீங்க, நாங்கள் அங்கிட்டு விளக்கேற்றிக்கிறோன்னு சொல்லிட்டு போயிருப்பீல்ல. அதே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறீங்க. அப்படியே வர்றதுன்னா நீ என்ன செய்யணும்? அந்த காட்சியை நீக்குங்க, அந்த உரையாடலை அமைதிப்படுத்துங்க, அந்த உரையாடலை நீக்குங்க, அதுதான் சொல்லியிருக்கணும். சான்றிதழே தராமல் இருக்க வேண்டிய தேவை என்ன வருது? அப்போ யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. அப்போ கடந்த காலத்தில் இருந்த படங்கள்ல எல்லாம் நீங்கள் ஒரு தடையும் சொல்ல விட்டுட்டீங்க. இப்போ அவரை இப்போ தேர்தல் குறித்தவன்னு சொல்லும்போது அப்போ தேவையற்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்கிறதானே பார்க்குறவங்களுக்கு தோணும். அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது அவசியம் இல்லை. எங்களுக்கு ஒரே கனவு தான் இந்த திராவிட ஆட்சி முறையை ஒழிக்கணும் இந்த நாட்டில இருந்து. ஒரே கனவு தான் நான் சொல்லிட்டேன். வேற ஏதாவது இருக்கா? அரசியல் சக்தியாக விஜய் உருவாகிவிட்டார். பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சி உருவாக்கினார். அவர் தாவேகா தலைவர் விஜய் தமிழ்நாட்டின் அரசியல் சக்தியாக உருவாக்கிவிட்டார். இல்ல, அவர் அதுல சேர இருக்கிறாரு, அதனால அவர் சொல்றாரு. அதை போய் பேசிட்டு வேண்டியது. அரசியல் சக்தியா உருவாகணும்னு தானே தம்பி கட்சியை தொடங்கி இருக்கிறாரு. இப்ப அதுல என்ன இருக்குது? வேறு ஆட்சி என்ன சொல்லும்? எங்கள் ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை இருந்தது, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை 6-7 பேர் சேர்ந்து வன்புணர்வு பண்ணா, இதெல்லாம் சொல்லுமா? எங்கள் ஆட்சியில் தான் கள்ளச்சாரம் குடிச்சு அதிகமாக செத்தான், இதெல்லாமா சொல்லும்? தமிழ்நாட்டில் சார் கஞ்சா புழக்க வழக்கம் இளைஞர்கள் பற்றியில் அதிகரிச்சுட்டே வருது. ஆனால் மாசு சொல்லியிருக்காரு 0% தான் கஞ்சா புழக்க வழக்கம். தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதை இப்படி எடுத்துக்கணும். நீங்கள் கஞ்சா பயன்பாடு அதிகரிச்சிருச்சு, பயன்பாடு இல்லாதது 0ல் இருக்கு. நீங்கள் அப்படிதான் பார்க்கணும். இதில் புரியுதா? எல்லாருமே பயன்படுத்துகிறாங்கன்னு. போதை கலாச்சாரம்ங்கிறது ஒரு நேர்மையாளன் ஆட்சியில் எனக்கு தெரியாமல் கஞ்சா, அபின், கொக்கைன், இந்த மெத்தப்பட்டமீன் இதெல்லாம் உள்ளே வருது அப்படின்னு அதை பற்றி பேச எனக்கு அருகதை இருக்கா? நானே சாராயத்தை அங்கீகரித்து வைக்கிறேன். அதில் குடிக்கிறதுல வியாபாரம் குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் அங்கே விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு கூட்டம் போடுறாரு. அரசு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கை குறையுதே, ஏன்? அப்போ தரம் உயர்த்துறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறது இந்த நாடு. இங்கே
குடிக்க வரவன் எண்ணிக்கை குறையுது எப்படி அப்படின்னா இந்த நாடு எங்க சேலத்தில் நடந்ததான் நடக்கல மாவட்ட ஆட்சியர் தலைமையில். அப்போ நீ எங்கே கொண்டு வர நாட்டை? நீ வந்து போதை கலாச்சாரத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி, நேர்மை, அருகதை இருக்கு? உனக்கு எதுக்கு இருக்கு? பெற்றோர்கள், உறவினர்கள் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துங்கன்னு இது நாங்கள் பார்த்துப்போம். தெருவங்கு விஷத்தை வச்சு குடிக்காம பார்த்துக்கன்னா இப்படி எனக்கு தெரியாம வருதா? பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி, கல்லூரி வளாகத்துக்கு முன்னாடி, வழிபாட்டு தலத்துக்கு முன்னாடி போதைப் பொருள் விற்கப்படுதா இல்லையா? அதான் பேச்சு. கஞ்சா சாக்லேட் இருக்கா இல்லையா? அப்ப இது போய் பேச்சு என்ன இருக்குது? அரசு அங்கீகரிக்குது. அரசுக்கு தெரியாம விற்கப்படுதுன்னா அரசு தோத்துருச்சு. கையால் ஆகாத அரசு இயலல. அப்படிதானே அர்த்தம்? அதை போய் பேசிக்க வேண்டியது இல்லை.